வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு புது எபிசோடு ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதாவது புது சீரீஸ். ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்த நண்பர்கள் கேட்ட பிரிட்டன் வரலாறு. ஏன்னா நம்ம இந்த வரலாறு பக்கத்தை தனியாக ஒரு சேனலில் போடலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் நேரம் இல்லாமல் ஒரே குழப்படியாக போகிறதுனால இந்த சேனல்லையே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போது வரலாறு தொடங்குவோம். பிரிட்டன் வரலாறு இன்று முதல் தினமும் காலை 11 மணிக்கு வரும். ஏன் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? புக் ஃபேர் போயிட்டு இன்றைக்கி எப்படியாவது ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராத்திரி 10:45 உட்காந்துருக்குறேன். அதனால் கொஞ்சம் மூஞ்சி டயர்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த புத்தக திருவிழாவுக்கு நடுவில் வீடியோ போடாமல் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தை மனதில் கொண்டு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியே தீரணும். ராத்திரி இவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கிறேன். ஸோ இன்று முதல் காலை 11 மணிக்கு தினமும் இங்கிலாந்தோட வரலாறு. எத்தனை எபிசோடு போகும்னு தெரியாது. ஒரு 15 எபிசோடுக்குள்ளேயாவது முடிக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக சொல்லிடுவோம் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாக போனாலும் பரவாயில்ல. நீங்களும் பார்ப்பீங்க, பார்த்து ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்று முதல் தொடங்கலாம். பிரிட்டன் வரலாறு அப்படின்னு எடுக்கும்போது வெறுமனே பிரிட்டனை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. மொத்தமாக தான் பார்க்கணும். உலகத்தின் வரலாறோடு சேர்ந்து தான் பிரிட்டனின் வரலாறும் இருக்கும். உலகம் முதலில் இருந்த அமைப்பை கோண்டுவானா லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோண்டுவானா லேண்ட் அப்படின்னு சொன்னால் மொத்த உலகமும் கடலாக இருந்து மீதி இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் மொத்தமும் ஒரே இடமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கோண்டுவானா லேண்டும்பாங்க. அதுக்கப்புறம் தான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிம்பாங்க. இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட்ன்றது தான் அந்த நிலப்பரப்புகள் தனித்தனியாக பிரிந்து போனது. அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் இருந்தாங்களான்னு கேட்டால் மனிதர்கள் கிடையாது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. நிறைய பேர் என்ன தப்பாக சொல்லுவாங்கன்னா, இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டு தான் மனிதர்கள் ஒரே இடத்துல இருந்தாங்க. அப்புறம் கண்டங்கள் பிரியும் போது அப்படியே அந்த கண்டங்களோடு சேர்ந்து மனிதர்களும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்டெல்லாம் உருவாகிய காலகட்டத்தில் பெருசாக உயிரினங்களே கிடையாது. அதன் பிறகு தான் உயிரினங்கள் உருவாக தொடங்கியது அப்படிம்பாங்க. உயிரினங்கள் ஒரு பக்கத்தில் உருவாகிட்டு இருந்தாலும் இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் காலத்தில் மனிதர்கள் கிடையாதுன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த வரலாறுகள் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனிதர்கள் சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆப்பிரிக்காவை, அதாவது இன்றைக்கு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்போ டைனோசர் போன்ற மிருகங்கள்லாம் எப்போ வாழ்ந்ததுன்னா அதுக்கும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் டைனோசர்லாம் வாழ்ந்து அழிஞ்செல்லாம் போன காலம். அப்போல்லாம் மனிதர்களே கிடையாது. அப்போ சொல்கிறதே என்ன சொல்லுவாங்கன்னா, மனிதனின் ஆரம்ப வடிவத்தில் இருந்த சில மிருகங்கள் குட்டியாக ஒரு சின்ன, அதாவது பல்லி சைஸில் தான் இருந்திருக்கும். இப்போ இருக்கிற பல்லி சைஸில் தான் அப்போது மனிதர்கள் சிறு குரங்கு வடிவத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மனிதர்கள்னு நம்ம எடுத்துக்க முடியாது. மனிதர்கள்ன்றது பிற்காலத்தில் உருவானவர்கள். அப்படி உருவான மனிதர்கள் முதலில் 4 கால்கள், அப்புறம் ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லி நிமிர்ந்த மனிதர்களாக மாறுகிறார்கள். இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்புறம் நியண்டர்தால் போன்ற வடிவங்கள்லாம் மாறி தான், நியண்டர்தால்ன்றது இன்னொரு வகையான மனிதர்கள், அவர்கள் அழிந்து விட்டார்கள். அப்புறம் மனிதர்கள் வாழ்கிறாங்க. இப்போ இந்த மனிதர்களுக்கும் அந்த நியண்டர்தாலுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது அனுமானம் தான். இது உண்மை நேரடியான ஆதாரத்தோடு உள்ள விஷயம் கிடையாது. நியண்டர்தால் மனிதர்கள் அழிந்து போனதற்கு முக்கிய காரணம் அவர்கள் நம்பிக்கைகளை கைகொள்வதில்லை. நம்பிக்கைனா என்ன சொல்கிறது, ஒரு மனுஷனா இப்படி தான் வாழணும் அப்படின்னு சில விஷயங்களை நம்புகிறோம் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கைகளை கை கொண்டதால் தான் மனிதர்கள் தப்பித்தார்கள். நியண்டர்தால் மனிதர்கள் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து சுமார் ஒரு 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் எல்லா ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுகிறார்கள். அதாவது அந்த காலகட்டத்தில் சுமாராக ஆப்பிரிக்காவில் இருந்த மனித இனம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. அப்படின்னும் அந்த 1 லட்சம் பேரில் ரொம்பலாம் இல்லை, வெறும் 2000 பேர் தான் வெளியேறி இருப்பார்கள். அப்படி வெளியேறியவர்கள் தான் பல்வேறு பகுதிகளுக்கு போய் குடியேறி, சீனா, இந்தியா, ஐரோப்பா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போய் குடியேறி அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி வகையான மனித இனங்களாக அந்த சூழலில் ரொம்ப வருஷமாக வாழ்ந்து அந்த சூழல்லே இருந்து அவர்களது உடல் அமைப்பிலேருந்து எல்லாமே மாறிடுச்சு. அங்கே கிடைக்கக்கூடிய உணவுகள், அங்கே இருக்கக்கூடிய சீதோஷண நிலை, இதெல்லாம் பொறுத்து தான் மனிதர்கள் மாறுகிறார்கள். அப்போது இங்கிலாந்தில் வாழ்ந்த மனிதர்கள் யார்?
முதலில் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரியாது. யாரோ சில மனிதர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். அந்த மனிதர்களுக்குன்னு தனிப்பட்ட இனம் இருந்ததா அப்படின்லாம் கேட்டால் சொல்ல முடியாது. மனிதர்கள் இன்றைய நிலைமையில், அதாவது நாம் இப்போ பார்க்கக்கூடிய மனிதர்கள் இருக்கும் பார்த்திங்களா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குரோமேக்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமேக்னான் அப்படிங்கிறது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குகையோட பேர். அந்த குகையில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை வைத்து அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது பார்த்தோம்னா இப்போது இருக்கக்கூடிய மனிதனை போலவே அப்படியே இருக்கிறாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவர்களது வடிவம் வந்து இப்போது இருக்கக்கூடிய வடிவத்தில் இல்லை. அது கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் பழைய மாடலில் இருக்குது. இந்த குரோமேக்னானுக்கு அப்புறம் உள்ளது தான் வந்து இப்போதைய மனிதன். அதாவது இந்த ஒரு குரோமேக்னான் அப்படின்ற மனிதனை இப்போ கூட்டு வந்து நம்ம ஊருக்கு கூட்டு வந்து ஷேவெல்லாம் பண்ணி ஹேர் கட்லாம் பண்ணி விட்டோம்னா அப்படியே பார்க்குறதுக்கு நம்மளை மாதிரியே இருப்பான். டிட்டோவாக கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரோமேக்னான் அப்படின்ற மனிதர்கள் 14,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள். அதுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள்லாம் ஹோமோசேப்பியன்ஸ் தான். ஆனால் அந்த ஹோமோசேப்பியன்ஸ் வந்து இப்போது இருக்கும் வடிவத்தில் இல்லை. அவர்களுக்கு கொஞ்சம் தாடைகள்லாம் பெருசாக இருக்கும், பற்கள் பெருசாக இருக்கும், மூக்கு வேறு மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருந்தாங்க. இப்போது நாம் எப்படி இருக்கோமோ அதை நல்லா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. அதாவது பழைய ஹோமோசேப்பியன்ஸ், ஹோமோ எரெக்டஸ் இந்த மாதிரி மனிதர்களெல்லாம் கூட்டு வந்து நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ஹேர் கட் பண்ணி ஷேவெல்லாம் பண்ணிங்கன்னா பார்ப்பதற்கு இப்போது இருக்கும் மனிதர்களை போல இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த குரோமேக்னான்ற மனிதர்கள் அதே போல் தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் வந்து எங்கே இருந்தாங்க, இங்கிலாந்துலேயும் இருந்திருக்காங்க. இந்த இங்கிலாந்து வந்து இப்போ நாம் நினைக்கிறது போல் ஒரு தீவாக அது இல்லை. எப்போது ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிக்காலம், அதை முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பின்னாடி உள்ள பனிக்காலத்தில் வந்து முன்னாடி இருந்த பனிக்காலத்தில் வந்து இங்கிலாந்து தீவாக இல்லை. அப்போ எப்படி இருந்தது, ஐரோப்பாவோடு சேர்ந்து தான் இருந்தது. அப்போ அந்த ஐரோப்பாவோடு சேர்ந்து இருந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாகர்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாகர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் வந்து இங்கே பிரிட்டனையும் ஐரோப்பாவையும் இணைத்து இருந்தது. அப்போ இந்த பனிக்காலத்தில் பனிகள் உருக அதாவது இன்றைக்கு 11,500 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள காலம். அப்போ தான் வந்து பனிக்காலம் முடிஞ்சு இப்போ உள்ள காலம் வருது. அதை வந்து ஜியாகிரபிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா பிளஸ்டோசீன் அப்படிம்பாங்க. இன்றைக்கு 11,500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை பிளஸ்டோசீன் அப்படிம்பாங்க. இப்போ உள்ள காலத்தை ஹோலோசீன் அப்படிம்பாங்க. இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து 11,500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம். அந்த காலகட்டத்தை ஹோலோசீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா நம்ம தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த சங்கி பயலுக்கு பூரா ஒரு கதை விடுவாங்க பார்த்தீங்களா, இந்த கோயில் வந்து 10,000 வருஷம் முன்னாடியே கட்டிட்டாங்க, இது வந்து இப்போ 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே ராமாயணம் நடந்துச்சு, மகாபாரதம் நடந்துச்சுலாம் கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்பக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் இப்போது இருக்கக்கூடிய வடிவத்துக்கு வந்தே 14,000 ஆண்டுகள் தான் ஆகுது. குரோமேக்னான் அப்படின்னு நான் சொன்னது. அப்போ அந்த குரோமேக்னான் மனிதனாக வந்த பிறகு தான் இவர்கள் இந்த இப்போது உள்ள வடிவத்துக்கு வந்திருக்கிறாங்க. உடனே வந்து திரும்பவும் கதை விட்டுட்டு இருப்பாங்க. அது வந்து சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்லாம் நாங்கள் அப்போவே பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. மனிதர்கள் இன்றைய வடிவத்துக்கு வந்ததே 14,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் கிடையாது. 14,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் முன்னாடி தான் இப்போ உள்ள வடிவத்துக்கே வர்றோம். இப்போது இருக்கக்கூடிய மாதிரியான நிலப்பரப்புன்றதே நமக்கு வந்து எப்போ கிடைக்குது, 11,500 ஆண்டுகள் ஹோலோசீன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம்தான். அதுக்கு முன்னாடி உள்ள காலம் பிளஸ்டோசீன்னு சொல்லக்கூடிய பனி காலம். உலகம் முழுவதுமே பனியால் சூழப்பட்ட காலமாக இருந்திருக்கு. அந்த பனிகள் உருகி வடிந்து எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இப்போது இருக்கக்கூடிய நிலப்பரப்பு உருவாகுது. அதே போல் தான் இங்கிலாந்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த இடங்கள் ஐரோப்பாவிலிருந்து பிரிந்து அந்த டாகர்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மேப்பில் எடுத்து பாருங்கள், நார்த்து சீ அப்படின்னு இருக்கும். அந்த நார்த்து சீன்ற பகுதிக்கு கீழே தான் அது முங்கிருச்சு. அது மூழ்கியது ஒரே நாளில் முங்கிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நாள்லலாம் முங்கலை. அது டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சில பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த பனிகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்து, அதாவது எப்படி அது உள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் நிலநடுக்கம் அந்த மாதிரிலாம் உள்ளே போகல. அந்த பகுதிகள் வந்து கொஞ்சம் அப்போ ரொம்ப பள்ளமான பகுதியாக இருக்குது. எல்லாம் ஐஸாக இருக்கும்போது அந்த பள்ளமான பகுதிக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஐஸ் வந்து உருகி தண்ணி நிரம்ப அது கடலாக மாறி அந்த பகுதி உள்ளே போயிடுது. இப்போ இந்த நிலப்பரப்பில் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
மனிதர்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு முக்கியமாக அவருக்கு கிடைத்த ஒரு விஷயம் என்னென்னா நெருப்பு. அந்த நெருப்பு கிடைக்கும்போது உணவு உண்பது சுலபமாகுது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தில் மனிதன் மிருகங்களைப் போல மாமிசங்களையும் காய்கறிகள் எல்லாவற்றையும் பச்சையாக தான் சாப்பிட்டான். பச்சையாக சாப்பிட்றதுக்கும் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் வேகமாக சாப்பிட முடியும். ஒரு கேரட்டை சும்மா எடுத்து கடித்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட முடியுமா? முடியும். ஆனால் வேகமாக சாப்பிட முடியுமான்னா சாப்பிட முடியாது. ஆனால் அதே கேரட்டை நல்லா துருவி வதக்கி சாப்பிடுங்க, வேகமாக சாப்பிட முடியும். அப்போது ஒரு உணவு வந்து மனிதன் வந்து முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டுத்தீ வரும்போது அவன் ஏற்கனவே பார்த்த ஒரு மான் வந்து அப்படியே கிடக்குது. ஆனால் போய் பார்த்தா கிட்ட போய் தொட்டால் அது ஓட மாட்டேங்குது, படுத்து கிடக்குது. அப்போ படுத்தே கிடக்குதுன்னு காலை பிடிச்சி தூக்குனா கால் தனியாக கழண்டு வருது. என்னடா கழண்டு வருது அப்படின்னு தொடச்சி பார்த்தா தோல் எல்லாம் உறிஞ்சிருது. என்னடா நம்ம வேட்டையாடி தோலெல்லாம் உரித்து கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம், இது என்ன அப்படி தட்டி விட்டாலே தோல் உரியுது அப்படின்னு கடித்து பார்க்குறான். கடித்து பார்த்தா சாஃப்டாக இருக்குது கறி. அப்போ என்ன ஆகுது, மனிதன் நிமிர்ந்த பிறகு கிடைச்ச ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப தூரத்தை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் 4 காலில் நின்று முட்டி போட்டு இருந்துக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ தூரத்தை உங்களால் ஒரு ரூமில் பார்க்க முடியும், எந்திரிச்சு நின்று பார்த்தா எவ்வளோ தூரத்துக்கு பார்க்க முடியும் அப்படின்ற வித்தியாசம் இருக்குல்ல. அப்படித்தான் மனிதன் நிமிர்ந்து நிற்கும் போது அதிக தூரம் பார்க்கும்போது அவனால் இரையையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, எதிரிகளையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தூரத்திலே எதிரி வரும்போது பார்த்துட முடியும், அதே போலவே தூரத்திலே இரையை பார்த்தாலும் குறி வைக்க முடியும். ரெண்டாவது நெருப்பு கிடைச்ச உடனே என்ன ஆகுது, உணவு உண்பதே சுலபமாகுது. மற்ற மிருகங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க, இவனால் 10 நிமிஷத்தில் சாப்பிட முடியும். இப்படித்தான் இங்கிலாந்தும் என்ன ஆகுது, முதலில் ஐரோப்பாவோடு சேர்ந்து இருந்த பகுதி டாகர்லேண்ட் என்ற பகுதியோட கடலில் மூழ்கி தனி தீவாக மாறுகிறது. அங்கே இருக்கும் மனிதர்களும் மற்ற பகுதிகளில் இருந்த மனிதர்களைப் போலவே நெருப்பின் பயன்பாட்டை முதலில் அறிந்து கொள்கிறார்கள். கல் கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு பெருசாக வந்து நமக்கு வரலாற்று சான்றுகள்னு சொல்கிறதுக்கு கல்வெட்டுகளோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கிடைக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் எச்சங்கள் இதன் மூலமாக தான் நாம் அறிஞ்சிக்க முடியுது. இப்படியாக பனிகாலத்திலிருந்து வந்த இந்த மனிதர்கள் கல்லை கொண்டு என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது தான், அதாவது அந்த ஸ்டோன் ஹெஞ்ச் அப்படின்னு சொல்கிறோமே அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் என்னெல்லாம் கமெண்ட் பண்ணணுமோ எல்லா கமெண்ட்டும் சொல்லுங்கள். தொடர்ந்து இங்கிலாந்தின் வரலாறை நாம் பார்ப்போம். இந்த எபிசோடு ரொம்ப பொதுவாக சொன்ன மாதிரி தோணும் உங்களுக்கு. இது இங்கிலாந்துன்னு சொன்னாலும் இப்படி தான் இருக்கும், எந்த நாட்டை பற்றி சொன்னாலும் இப்படி தான் இருக்கும். விரிவாக சொல்லலாம் அப்படின்றதுனால ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ உங்கள் கமெண்ட்டுகள் கருத்துக்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.